தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் தலைமையில் தாவேகா தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெற்று வந்த இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சுமார் 1 மணி நேரம் நடந்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தாவேகா தோழமை கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் பங்கேற்றன. இடதுசாரிகள் கட்சிகளை தவிர்த்து மற்ற தோழமை கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றன. நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு மட்டுமே தருகிறோம், ஆதரவு மட்டுமே தந்து கொண்டிருக்கிறோம், அதன் காரணமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று இடதுசாரிகள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டதையும் நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் முதன்முறையாக தாவேகாவின் தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். வரக்கூடிய காலங்களில் தோழமை கட்சிகளின் அந்த கூட்டமைப்பை எப்படி வலுப்படுத்துவது, அடுத்து வரக்கூடிய தேர்தல்களை எவ்வாறு எதிர்கொள்வது, எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை எப்படி நாம் எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் தாவேகா தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் உள்ளாட்சி தேர்தலும் நடைபெற வருகிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் கட்சியை எப்படி வலுப்படுத்துவது என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். 1 மணி நேரமாக நடைபெற்று வந்த ஆலோசனை கூட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. ஆலோசனைகளை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். தாவேகாவின் தோழமை கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தோழமை கட்சிகள் என்பது எவ்வாறு கூட்டணி கட்சிகளாக நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது குறித்தும் ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது. தாவேகா தோழமை கட்சிகளின் கூட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் சுமார் 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வந்திருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த தோழமை கட்சி கூட்டத்தில் தோழமை கட்சிகளின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தார்கள். தாவேகா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் வைத்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக தாவேகா அரசு மீதும் தோழமை கட்சிகள் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திமுக பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறது. இந்த நிலையில் இந்த தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தாவேகாவின் தோழமை கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்று பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதிமுகவும் தாவேகாவுடன் சேர்ந்து பயணிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருந்தார். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். விரைவில் தாவேகா கூட்டணிக்கு நல்ல பெயர் வைக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தோழமை கட்சி என்பது கூட்டணியாக மாறியிருப்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. விரைவில் தாவேகா கூட்டணிக்கு பெயர் வைக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. புதிய கூட்டணி தொடர்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தாவேகா தலைமையில் புதிய கூட்டணி அமைந்துவிட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தாவேகா தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா தலைமையில் கூட்டணி அமைந்திருக்கிறது. தேர்தலில் தனித்து களம் கண்ட தாவேகா 107 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் ஆதரவு அமைப்பதற்காக திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள்
தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கின. இருப்பினும் வெளியிலிருந்து ஆதரவாக வழங்குவதாக முதலில் தெரிவித்த நிலையில் பின்பு அமைச்சரவைக்கு வருமாறு தாவேகா விடுத்த அந்த அழைப்பினை ஏற்று காங்கிரஸை அடுத்து விசிக அமைச்சரவை இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து ஐயுஎம்எல்லும் இடம்பெற்றது. தற்போது தோழமை கட்சிகளாகவே இருந்து வந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதன் பயனாக தற்போது கூட்டணி கட்சியாக உருப்பெற்றிருக்கிறது தாவேகா தலைமையில் புதிய கூட்டணி உருப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்ட தொடர்பாகவும் குறிப்பாக ஒரு புதிய கூட்டணி அமைந்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தோழமை கட்சிகள் கூட்டமானது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் தோழமை கட்சிகளான காங்கிரஸ், விசிக, அதே போன்று மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றனர். இடதுசாரி கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. குறிப்பாக வெளியிலிருந்து ஆதரவு மட்டுமே தெரிவித்ததாகவும் அதன் காரணமாகவே இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் பார்த்தோமென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தோழமை கட்சி கூட்டத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி நிர்வாகிகள் காதர் மொய்தீன், ஷாஜஹான், நவாஸ் கனி எம்பி, அபுபக்கர், சையத் பாரூக் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரமும் பங்கேற்றார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மொத்தமாக தோழமை கட்சிகள் சந்திப்பு என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததற்கு ஆதரவளித்த கட்சிகள் தலைவர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் மாலை 4 மணி அளவில் இந்த ஆலோசனையானது தொடங்கியது. இந்த நட்பு சக்திகளுக்கான சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தோழமை கட்சிகள் பங்கேற்றிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் அழைப்பை ஏற்று இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தல் களம் காண்பது குறித்து, கூட்டணிக்கு பெயர் வைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் மற்றும் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இன்று நடைபெற்றக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் பேசப்பட்டது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் புதிய கூட்டணி உருவாகி இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் முதலமைச்சர் தலைமையில் இந்த தோழமை கட்சிகளுடனான கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள், குறிப்பாக அடுத்த சில மாதங்களில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இடைத்தேர்தலில் களம் காண்பது உள்ளிட்டவை குறித்த முக்கிய ஆலோசனை, அதே போன்று உள்ளாட்சி தேர்தலில் களம் காண்பது தொடர்பான முக்கிய ஆலோசனையும் நடைபெற்றதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. கூட்டணி ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. எனவே அந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும். அந்த கூட்டணியை பொறுத்தவரையில் உள்ளாட்சி தேர்தல், அதே போன்ற நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் தொடரக்கூடிய வகையில் யூகம் அமைப்பது உள்ளிட்டவை குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முக்கிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் கோவளத்தில் சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆலோசனையில் புதிய கூட்டணி உருவாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. அமைச்சர் நிர்மல்குமார் இந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கப்படும், விரைவில் வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். என்ன பெயர் வைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது? ஏன்னா இதுக்கு முன்னாடியே பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி அவர் சொல்லியிருந்தார், தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் முதல் ஒரு பதிவில். அது அவங்க மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள். இப்போ என்ன பெயர் வைக்கப்படலாம்னு சொல்லப்படுது? நிச்சயமாக அமைச்சர் நிர்மல்குமாரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் விரைவில் இந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் தான் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் கூட்டணி பெயர் என்பது அனைத்து கட்சி தலைவர்களுடன் இறுதி செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாடப்படும். அது தொடர்பாகவும் இன்று ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அனைத்து கருத்துக்களும் ஒருமித்த கருத்துக்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இவர்கள் மொத்தமாக அதனை சேர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு இறுதி பெயர் முடிவு என்பது
மேற்கொள்ளப்படும். அந்த பெயர் முடிவு என்பது அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டு ஒப்புதல் கிடைத்தவுடன் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக கடந்த மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். சுமார் 50 நாட்களும் கடந்த நிலையில் தற்போது தோழமை கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயும் பங்கேற்று பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இடைத்தேர்தலில் ஒற்றுமையாக சந்திப்பது, அதன் தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தலிலும் ஒற்றுமையுடன் சந்திப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகும். எனவே இந்த கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் கூட்டணிக்கு பெயர் வைப்பது தொடர்பாக முக்கிய முடிவுகள் என்பது மேற்கொள்ளவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அவர்களுக்கு தேநீர் விருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.